ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் பள்ளி வகுப்பறையில் ஆசிரியை கண்டித்ததில் 6 வயது யுகேஜி மாணவன் உயிரிழந்த சம்பவத்தின் திடுக்கிடும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. பள்ளி வகுப்பறையில் மாணவருக்கு நடந்தது என்ன? சிறுவன் உயிரிழப்புக்கு காரணம் என்ன? ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினம் ஒன் டவுன் பகுதியில் லிட்டில் கார்டன்ஸ் என்ற பெயரில் பள்ளி ஒன்று செயல்பட்டு வருகிறது. இங்கு 6 வயதான பிரணய் தேஜா என்பவர் யுகேஜி படித்து வந்துள்ளார். வழக்கம் போல காலை பள்ளிக்கு சென்ற மாணவரை வீட்டு பாடம் முடிக்காமல் வந்ததாக கூறி ஆசிரியை கடுமையாக கண்டித்துள்ளார். அப்பொழுது நிகழ்ந்த சம்பவம் மாணவரின் உயிரையே பறித்துவிட்டது. இது குறித்த சிசிடிவி காட்சிகள் தற்பொழுது வெளியாகி பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. அதில் ஆசிரியர் மாணவரை தன் அருகே அழைத்து அவரது ஆடையை கடற்ற முயல்வதும், இதனால் பயந்து போன சிறுவன் அழுதபடி தன்னை விட்டுவிடுமாறு கைகளால் சைகை செய்வதும் போன்ற காட்சிகள் பதிவாகியுள்ளன. சிறிது நேரத்தில் ஆசிரியர் மாணவனிடம் ஏதோ கூறிவிட்டு அவரது கன்னத்தில் அறைந்துள்ளார். ஆசிரியர் அறைந்த அடுத்த சில வினாடிகளில் அந்த மாணவர் அப்படியே ஆசிரியர் மீது சாய்ந்து கீழே விழுந்து விட்டார். வகுப்பறையில் சிறுவன் மயங்கி விழுந்ததை பார்த்து அதிர்ச்சியடைந்த பள்ளி நிர்வாகத்தினர் உடனடியாக அவரை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றுள்ளனர். அங்கு பிரணய் தேஜாவை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்துள்ளனர். முதற்கட்ட ஆய்வுக்கு பின் ஆசிரியர் மீதிருந்த அச்சம் காரணமாக மாணவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டு மரணம் அடைந்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது. இதையடுத்து சிறுவனின் உடல் விசாகப்பட்டினத்தில் உள்ள கிங் ஜார்ஜ் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு செல்லப்பட்டது. இதற்கிடையே தகவல் அறிந்து மருத்துவமனைக்கு வந்த சிறுவனின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் ஆசிரியர் தாக்கியதால் தான் குழந்தை உயிரிழந்ததாக குற்றம் சாட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் குழந்தையின் மரணத்திற்கு காரணமானவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சம்பவம் குறித்து முழுமையான விசாரணை நடத்த வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். இந்த சம்பவம் தொடர்பாக ஒன் டவுன் போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர். வகுப்பறை சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி ஆய்வு செய்து வரும் போலீசார் மாணவன் மயங்கி விழுந்ததற்கான காரணம் என்ன, ஆசிரியர் தாக்கியதாக கூறப்படும் சம்பவத்திற்கும் மாணவனின் மரணத்திற்கும் தொடர்பு உள்ளதா, குழந்தைக்கு ஏதேனும் உடல்நல பிரச்சனை இருந்ததா என்பது உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தி வருகின்றனர். உடற்கூறாய்வு கிடைத்த பிறகே மாணவரின் மரணத்திற்கான சரியான காரணம் குறித்து முழுமையான தகவல் தெரிய வரும் என போலீசார் தெரிவித்துள்ளனர்.